ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். உங்கள் எல்லாரையும் வர்ச்சுவலாக ரொம்ப நாள் கழித்து சந்தித்து பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கோம். இந்த யுஏஇ கவர்மெண்ட் எங்களுக்கு அப்பப்போ வார்னிங் கொடுத்து எங்களை சேஃபாக இருக்க மெசேஜ் கொடுக்குறாங்க. அதை எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சேஃபாக இருக்கோம். எல்லாருடைய ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் போல் நார்மலைஸ் ஆகணும்னு விரும்புகிறேன். என்னுடைய மைண்ட் செட் இப்போது எப்படி இருக்குதுன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சுச்சுவேஷனில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசலாம். இந்த வாருன்னு தெரிஞ்ச அப்புறம் ஃபஸ்ட்டு 3 days எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ணவே முடியலை எங்களால். எங்கள் பிரெயின் எல்லாம் அப்படியே பிளாக்கேஜ் ஆகிருந்துச்சு. என்ன சமைக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், வீடை க்ளீன் பண்ணல, எதுவுமே செய்யலைங்க. அப்படியே ஒரு ஸ்டாக்னெட் ஆகிடுச்சு எங்கள் லைஃபெல்லாம். நம்ம இப்படி ஏதாவது ஒரு சத்தம் வந்தால் கூட என்னடா நடக்குது, என்ன நடக்க போகுது அடுத்த நிமிஷம், எங்கே போய் ஓடியா ஒளியதா என்னன்னே தெரியாமல் அப்படி நாங்கள் இருந்துக்கிட்டோம். பால்கனிக்கு வர முடியல, என்ன நடக்குது எங்களை சுற்றி, அப்படி தாங்க நாங்கள் இருந்தோம். இப்போ அந்த 3 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கே புரிஞ்சிச்சு இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன செய்யுது, நாம் எப்படி நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி நம்மளை சுற்றி என்ன நடக்குது எல்லாத்தையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஓரளவுக்கு எங்கள் மைண்டை நாங்கள் செட் பண்ணிக்கிட்டோம். ஆமாம், இதுதான் இதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு புரிதலுக்கும் நாங்கள் வந்துட்டோம். எங்களை சுற்றி நம்ம கவர்மெண்ட், யுஏஇ கவர்மெண்ட்டும் நம்மளை பாதுகாக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். வதந்திகளை பார்த்து நம்ம சொந்தக்காரங்க, நம்ம உறவுகள் எல்லாருமே கொஞ்சம் பதட்ட நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைங்க. நீங்கள் யாரும் பதற வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது ஃபீலிங்ஸ் இருக்கும். வி ரெஸ்பெக்ட் தட். எங்களுக்குமே. ஆனால் நான் எல்லாமே சீரடைஞ்சிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் எங்களுடைய மைண்ட் செட்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போக ரெடி ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய அன்றாட வாழ்க்கை, டெய்லி ரொட்டீனு எல்லாம் போகுது. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தாங்க நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் சமையலுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். க்ளீனிங் ஒர்க் ஆஸ் யூஷுவல், நம்ம கிச்சன் க்ளீனிங்கு, சமைக்கிறது, சாப்பிட்றது, இதையுமே நம்ம நிறுத்த முடியாது இல்லைங்களா? எவ்வளோ நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு மேக்ஸிமம் நம்மளால் அதுவுமே நிறுத்தலை நாங்கள். ஆனால் என்ன செய்யணும், கை மட்டும்தான் வேலை செய்யுது. ஆனால் அதை எதையுமே ரசிக்கவோ ருசிக்கவோ எங்கள் மைண்டு எங்களை விடலை. ஆனால் இப்போ நாங்கள் ஓகே, நம்ம எல்லாமே இதுதான் நம்மளுடைய இது நம்மளுக்கு கவர்மெண்ட் செய்யுது, நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள், கடவுளும் இருக்கிறார் நம்மளோட இருக்கிறாரு, நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுவாருன்ற நம்பிக்கை தான். வாழ்க்கையே நம்பிக்கை தானேங்க. அந்த நம்பிக்கையை நாங்கள் எடுத்துக்கிட்டு எங்களுடைய ரொட்டீன் லைஃப்க்கு நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். கடைக்கெல்லாம் போயிட்டு வரோம். சாமான்கள்லாம் விலை ஏறிடுச்சு தான். ஏன்னா அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இம்போர்ட் பண்ணுற பொருட்கள்லாம் வர்றதுக்கு இங்கே இது இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. அதனால் எல்லா பொருளும் கொஞ்சம் விலை ஏறி இருக்குதான். என்ன ஏறினாலும் நம்ம தேவையான பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ இன்னொரு லெசன் என்னென்னா, நம்ம இன்னமும் கேர்ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு செயலையும் செய்யணும். ஏன்னா விலைவாசி அப்படி இருக்கிறதுனால ஒரு ஆனியனோட இதழை கூட வேஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஆனால் இதுவும் நம்மளை ஒரு லெசன் தானுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கடவுள் பல
சுச்சுவேஷன்ஸ் பல கஷ்டங்கள்லேருந்து என்னை சேஃப்கார்ட் பண்ணி என்னை வழி நடத்தி இருக்கிறாரு. அதே நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி வரைக்குமே, இப்போ உங்களோட பேசிகிட்டு இருக்கிற வரைக்குமே நான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அதுலேருந்து மீண்டு வாங்க, அது நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்மளுடைய எஃபர்ட்டு அதை நம்ம போட்டு நம்ம அதுலேருந்து மீண்டு வருவோம். ஓகேங்களா? என்ன நடந்தாலும் நம்மளை சுற்றி நடந்தாலுமே நம்மளுடைய டெய்லி ரொட்டீனான பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, அப்புறம் வெசல் இது குக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் வேலை பார்த்தா தான் அடுத்த சம்பளம் வரும். என்ன தலைவர்கள் சண்டை போட்டாலும் நம்மளான காமன் பீப்புளுக்கு இது தாங்க முக்கியம். இது தான் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் காலையில் லெமன் ரைஸும் முட்டையும் என் ஹஸ்பண்டுக்கு வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் இதுங்க சேப்பங்கிழங்கு இருந்துச்சு, அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடித்தோன்னா அடுத்தது நம்ம லன்ச் வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் எப்படி இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய நெருங்கிய பீப்புள் டியர் பீப்புள் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. பதட்டப்படுத்தாதீங்க. உங்களுடைய ஃபேக் நியூஸ் எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்து அவங்கக்கிட்டேருந்து கிளாரிஃபிகேஷன் வாங்காதீங்க. அவங்களுக்கே என்ன அவங்கள சுற்றி நடக்குதுன்னு தெரியலை, எது ரியலு எது ஏஐன்னு. அதுவும் இந்த ஏஐ உலகத்தில் இந்த மீடியா பீப்புள் பண்ணுறது ரொம்ப தப்புங்க. அவங்க பண்ணுறது சரிங்களா? நீங்கள் மற்றவங்கள பதட்டப்பட வைக்கிறீங்க, மற்றவங்கள அவங்களோட கான்ஃபிடென்ஸை உடைக்கிறீங்க. அது செய்யவே செய்யாதீங்க ப்ளீஸ். மீடியா பீப்புள் உள்ளதை உள்ளபடி காட்டுங்க, உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். அதுதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வெல்லாம் துடைச்சிட்ருக்குறேன் ஆஸ் யூஷுவல். நான் யூஷுவலாக டெய்லியெலாம் எப்போவுமே சோப் போட்டெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேங்க. உள்ளே ஆயிலாக எங்கேயாவது இது பொரிச்சோமா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் சோப் போட்டு துடைப்பேன். இல்லைன்னா மற்றபடி வெறும் வெட் கிளாத் வச்சு நான் வைப் பண்ணி எடுத்துருவேன். அண்ட் முக்கால்வாசி எல்லாருமே மறக்கிறது என்னென்னா ஸ்டவ்வுக்கு கீழே அதை எடுத்து துடைக்கவே மாட்டாங்க. பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக நிறைய இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே சிதறி கிடக்கும். அதையும் எடுத்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காக்ரோச்சஸ்லாம் வராமல் நாம் தடுக்கலாம். மேடையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். என்னுடைய மைண்ட் செட் என்னுடைய இது இப்படி தாங்க இருந்துச்சு வார் அப்போ. இந்த வார் செய்தி கேட்டதுலேருந்து எங்கள் பசங்களும் நாங்களும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஒன்றும் இல்லை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பூண்டு இடித்து போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஏர் ஃப்ரையரில் தான் போட்டு எடுக்க போகிறேன். அதனால் ஒரு 3 மொட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். ரிஃபைண்ட் ஆயிலை போட்டுட்டு ஏர் ஃப்ரையரில் கீழே அந்த பேப்பரை போட்டுட்டேன்னா, பட்டர் ஷீட்டை போட்டேன்னா இந்த சேப்பங்கிழங்கும் ஃப்ரை ஆகி வந்துடுங்க. இது ஆயில்லெஸ், நம்மளுக்கு குக்கிங்கு நம்ம ரோஸ் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும், ரொம்ப ஆயில் சேர்க்காத மாதிரியும் இருக்கும். அதனால் இந்த மெத்தட் தான் நான் முக்கால்வாசி ரோஸ்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை இந்த vlog-ஐ நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் இப்போது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இன் UAE. உங்களை நான் அடுத்த பாசிட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோஸை இவ்வளோ நேரம் பார்த்து எனக்காக பொறுமையாக நீங்கள் இதெல்லாம் கேட்டதுக்கு நன்றிகள். என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுடைய லவ், சப்போர்ட் அண்ட் ப்ரேயர்ஸ்க்கு தேங்க்யூ. See you all.